இன்சாஃப் அவர்கள் இங்கிலாந்து யூகேலேருந்து கேட்டிருக்கின்றார்கள், இஸ்லாமிய வங்கியில் வீடு கார் வாங்குவது வட்டி அடிப்படையில் வருமா? இஸ்லாமிய வங்கியில் முதலீடு செய்யலாமா? இஸ்லாமிய வங்கிகள் எதன் அடிப்படையில் இயங்குகின்றன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொதுவாக இந்த இஸ்லாமிய வங்கிகள் என்ற பெயரில் மார்க்கத்துக்கு மாற்றமில்லாத அடிப்படையில் செயல்படும் என்று சொன்னால் அதில் நாம் நீங்கள் முதலீடு பண்ணுறது அது தப்பு கிடையாது. பொதுவாக ஒவ்வொரு வங்கியிலும் ஒவ்வொரு விதமான சிஸ்டங்கள் இருக்கலாம். அது மார்க்கத்துக்கு உட்பட்டும் இருக்கலாம், மார்க்கத்துக்கு முரண்பட்டும் என்ன செய்யலாம் இருக்கலாம். அப்போ குறிப்பிட்ட நாம் எந்த வங்கியில் முதலீடு பண்ணுறோமோ அவங்க எந்த மாதிரி அதை செய்கிறாங்க என்பதை பொறுத்து தான் அதற்கு நாம் என்ன செய்ய தீர்வு சொல்ல முடியும். இப்போ இஸ்லாமிய வங்கியில் வீடு காரு வாங்குவது வட்டி அடிப்படையில் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ ஒரு வங்கி இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. வங்கி தன்னுடைய பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு கார் வியாபாரம் பண்ணுறாங்க. வங்கி என்ன செய்ய நிறைய கம்பெனி காரை வாங்கி நம்ம அந்த வங்கியில் போய் என்ன செய்கிறோம், அந்த கார் என்ன ரேட்டு என்ன ஏதுன்னு பார்த்து நம்ம பணத்தை கட்டியோ அல்லது கடனுக்கோ காரை வாங்கணும்னு சொன்னோம்னா அது தப்பு கிடையாது. ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய வங்கி என்ற பேரில் கார் வியாபாரம் எப்படி செய்கிறார்கள்? இப்போ எனக்கு கார் தேவைப்படுது. இப்போ அந்த வங்கி என்ன செய்யும், என்கிட்ட பணம் இல்லை. அப்போ அந்த இஸ்லாமிய வங்கின்னு சொல்கிறாங்க பாருங்க, அந்த வங்கி என்ன செய்யும்னா உனக்கு நான் கார் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன செய்வாங்க கூப்பிடுவாங்க. நம்மை அழைத்து என்ன செய்வாங்கன்னா, இந்த பாரு இந்த கார் 10 லட்சம் ரூபா, நான் இதை உனக்கு என்ன செய்வேன் 10 லட்சம் ரூபாய்க்கு நான் வாங்கி உனக்கு நான் 12 லட்சம் ரூபாய்க்கு நான் தருவேன், நீ வாங்கிடுவியான்னு கேட்பாங்க. நாம் அந்த கார் ஷாப்பில் போய் நாம் நேரடியாக வாங்குவதாக இருந்தால் 10 லட்சத்துக்கு வாங்கலாம். ஆனால் இஸ்லாமிய வங்கி என்ன சொல்லணும் தெரியுமா, நம்மக்கிட்ட பணம் இருக்காதா, உனக்கு நான் காரை வாங்கி தர்றேன், அந்த காரை நான் வாங்கி என்ன செய்வேன் உனக்கு நான் விற்பேன், எவ்வளவு தெரியுமா விற்பேன், 12 லட்சத்துக்கு விற்பேன், நீ வாங்குவியான்னு என்ன செய்வாங்க கேட்பாங்க. அப்போ ஆமாம் நீங்கள் எனக்கு வாங்கித்தாங்கன்னு வாக்குறுதி கொடுத்தான்னு வச்சுக்கிடுங்க. அவங்க 10 லட்சத்துக்கு காரை வாங்கி இவருக்கு என்ன செய்வாங்க 12 லட்சத்துக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி இது வியாபாரம் ஆகுமான்னு சொன்னால் இது என்ன கிடையாது, வியாபாரமாக என்ன செய்யாது ஆகாது. வட்டியை வேறு பேரில் வாங்குவதற்கு செய்யக்கூடிய தந்திரமாகத்தான் இது என்ன செய்யப்படும் பார்க்கப்படும். இப்போ என்கிட்ட 100 ரூபாய் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்கள். 100 ரூபாயை கடனா தந்துட்டு 110 ரூபாயை திருப்பி வாங்கணும்னு வச்சுக்கிடுங்க. இந்த 10 ரூபாய் நான் என்ன செய்யறேன் வட்டி வாங்குறேன், நீங்க என்ன செய்யறீங்க எனக்கு 10 ரூபாய் என்ன செய்றீங்க வட்டி தர்றீங்க. இப்போ இந்த பேங்க் என்ன செய்யுது, இவனுக்கு 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு அவன்கிட்ட 12 லட்சமா வாங்கினா வட்டி ஆயிரும்ல. அதுல ஒரு தந்திரம் பண்றதுக்கு என்ன செய்யறாங்க, நான் உனக்கு என்ன செய்யறேன், அந்த ஒரு காரு தேவையாக உள்ளவன் நேரடியாக போய் வாங்கினால் 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய காரை இந்த வங்கி என்ன செய்கிறது 10 லட்சம் ரூபாய்க்கு இது காசு கொடுத்து வாங்கி இவனுக்கு என்ன செஞ்சது, நீ 12 லட்சம் ரூபாய்க்கு அவனுக்கு விற்று 10 லட்சம் ரூபாயை பணமாக கொடுத்து 2 லட்சம் ரூபாய் அதிகப்படியாக வட்டியாக வாங்குறதுக்கு பதிலா காரா கொடுத்து என்ன செய்யுது, அது 2 லட்சம் ரூபாய் வட்டியாக வாங்குது. வியாபாரம் என்றால் என்ன, வியாபாரத்துடைய சட்டத்தரம் வழங்கிட்டோம் வச்சுக்கிடுங்க. இது வட்டிக்குரிய ஒரு வட்டியைத்தான் நம்ம தந்திரமா செய்யறாங்கிறத நம்ம தெளிவாக வழங்கிக் கொள்ளலாம். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரி 2133 செய்தியா பதிவு செய்யப்பட்டது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் இப்தா தஆமன் ஃபலா யபிஹு ஹத்தா யக்பிலஹு. யார் ஒருவர் ஒரு உணவை வாங்குறாரோ, விலை கொடுத்து வாங்குறாரோ, அவர் அந்த உணவு முழுமையாக தன்னுடைய அந்த உணவுப் பொருள் முழுமையாக தன்னுடைய கைக்கு தன்னுடைய அதிகாரத்துக்கு வராமல் அதை விற்பனை செய்ய வேண்டாம். இப்போ நாம் ஒரு பொருளை விற்கணும் வைத்துக் கொள்ளுங்கள், அதற்காக ஒப்பந்தம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த பொருள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். வாங்குறவன் என்ன செய்வான், பேரம் பேசுவான், நம்ம விலை சொல்லுவான், அவன் விலை கேட்பான், அவனுக்கு அந்த விலை ஏற்றுக்கொண்டா என்ன செய்வான், அவன் அந்த பொருளை வாங்குவான், நமக்கு அந்த விலை கட்டுப்படியான என்ன செய்வான், அந்த பொருளை கொடுப்போம். அல்லது அந்த நபியா சொல்றாங்க பையானி பில் கியார் மாலிம தஃபர்ரகா, விற்பவரும் வாங்குபவரும் நல்ல விலையெல்லாம் பேசி முடிச்சு காசு அவன் கைக்கு போய் பொருள் நம்ம கைக்கு அந்த இடத்த விட்டு பிரிகிற வரைக்கும் நமக்கு உரிமை இருக்குது. எப்படி விற்பவர் இப்போ 2 பேர் பேரும் இந்த செல்போன் இருக்குது, இந்த செல்போனை விலை பேசுறாங்க, விலை பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் என்ன செய்யறேன், இந்த செல்போன் 5000 ரூபாங்கிறேன், கேட்குறாரு 4000 ரூபாய் கேட்குறாரு, விலை பேசி முடிச்சாரு 4000 ரூபாய் தர்றேன்னு சொல்லிட்டேன். 2 பேரும் அந்த இடத்த விட்டு பிரியலை, இல்லை நான் உங்களுக்கு விற்கலை, நீங்கள் என்ன தந்துருங்க நான் திருப்பி வாங்கலாம். அவர் என்ன செய்யலாம், போன 4000 ரூபாய் விலை பேசி வாங்கிட்டாரு, விலை பேசி வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு பிரியலை, பிரியாமல் இருக்கும்போது நாங்கள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அப்போ நபியா நான் சொல்றாங்க, விற்பவரும் வாங்குபவரும் அந்த இடத்தை விட்டு பேரம் பேசி பிரியாத வரைக்கும் அவர்களுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது.
விருப்பவர் வந்து செஞ்ச வியாபாரம் திருப்பி வாங்கவும் செய்யலாம், வாங்குபவர் என்ன செய்யலாம், அதை வந்து திருப்பி கொடுக்கவும் செய்யலாம், வியாபாரத்தை முறிக்கவும் செய்யலாம். இதுதான் வியாபாரம் என்பது. அப்ப இந்த இஸ்லாமிய வங்கிங்கிறவங்க என்ன செய்யறாங்க, இவன் எனக்கு கார் தேவைப்படுதுல, நான் போய் அந்த வங்கியில போய் என்ன செய்யறேன், எனக்கு கார் தேவைன்னு சொல்லும் போது அந்த வங்கி சொல்லுது, நான் உனக்கு 10 லட்ச ரூபா காரை 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கி உனக்கு 12 லட்ச ரூபாய்க்கு தருவேன், நீ வாங்கிடுவியாங்கிறாங்க. இப்ப வியாபாரம் பேசுறாங்க, வியாபாரத்தை உறுதிப்படுத்துறாங்க. இந்த கமெண்ட் என்ன இல்லை, அந்த கார் இல்லை, இவனுடைய சொந்த பொருளாக கைவசம் கார் இல்லாமலேயே வாங்குவதற்கு முன்பாகவே இவங்க என்ன செய்யறாங்க, வியாபாரம் பண்றாங்க. அப்ப இந்த வியாபாரம் மார்க்கம் தடுக்குது. நபியா சொல்றாங்க, ஒரு பொருளை வந்து நீ உன்னுடைய கையகப்படுத்தாமல் என்ன செய்யக்கூடாது, விற்பனை செய்யக்கூடாதுங்குது. அப்ப இஸ்லாமிய வங்கிங்கிறப்ப என்ன செய்யறாங்க, அவன்கிட்ட காரே இருக்காது, காரே இல்லாம இருக்கும்போது அவன்கிட்ட பேசுறாங்க, நான் வந்து உனக்கு 10 லட்சத்துக்கு வாங்கி நான் உனக்கு 12 லட்சம் தருவேன், நீ வாங்கிடுவியான்னு சொல்லி வியாபாரத்தை பேசி முடித்த பிறகுதான் என்ன செய்யறாங்க, காரை வந்து வாங்க போறாங்க. அப்ப இதுல வந்து ஒரு பொருள் வந்து கையகப்படுத்தாமல் வியாபாரம் செய்தல் என்பது என்ன செய்யப்படாது, அது வியாபாரமாக கருதப்படாது. நாம் ஒருவருக்கு உதவி செய்யறதுங்க வேற. இப்போ ஒரு ஆள் என்கிட்ட கேட்கிறாரு, எனக்கு ஒரு கார் வாங்கி தாங்கன்னு கேட்கிறாரு. நான் அவருக்காண்டி அலைஞ்சு திரிஞ்சு ஒரு காரை வாங்கி அவருக்கு நான் கொடுத்து, நான் செஞ்ச உதவிக்காண்டி, நான் செஞ்ச வேலைக்காண்டி ஒரு அமௌண்ட்டை நான் அவர்கிட்ட கூலியா வாங்கின வைத்துக் கொள்ளுங்கள், இது தப்பு கிடையாது. ஆனா இந்த இஸ்லாமிய வங்கி என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து அந்த வேலையை செய்யல. இவங்க வந்து இவருக்கு கார் வாங்கி கொடுக்கறது உதவி பண்ணல. இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, வட்டியை வந்து பணமாக கொடுத்து அதற்கு வட்டி பெறுவதற்கு பதிலாக பொருள் வியாபாரம் என்ற பெயரில் வந்து என்ன செய்யறாங்க, தந்திரமாக வட்டியை வாங்கி கொள்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா, இப்போ அவங்க வந்து இந்த கார் தேவைப்படக்கூடிய ஒருவன் அவனாக போய் வட்டிக்கு வாங்கினா கூட அதுல வந்து கம்மியாக தான் வட்டி கட்டணும் சொல்றது வரும். இஸ்லாமிய வங்கி சொல்றாங்க பாருங்க, இவங்களுக்கு வந்து அதை விட அதிகமான அமௌண்டை கொடுக்க வேண்டிய சூழல் என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. அதனால வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, வலா ரிபஹ மாலம் யல்மன், சொந்தமாக்கப்படாத பொருள் என்ன செய்யக்கூடாது, லாபம் சம்பாதிக்க கூடாது. அப்படி சம்பாதிச்சா அது என்னது, ஹராம். அப்ப இவங்க சொந்தமாக்குறதுக்கு முன்னாடியே நீ வந்து இவ்வளவு லாபத்துக்கு எங்கிட்ட இருந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி லாபத்தை முடிவு செய்து சொந்தமாக்கப்படாத பொருளை விற்பனை செய்து அல்ல லாபம் சம்பாதிக்கிறாங்க. அதனால இது வந்து தெளிவான ஒரு வட்டியாகத்தான் இது என்ன செய்கிறது, இருக்கிறது. அதனால நாம வந்து இந்த அடிப்படையில் ஒரு காரை வாங்குவதாக இருந்தால் இந்த அடிப்படையில் இருக்கும் என்று சொன்னால் அது செய்யக்கூடாது. அதே நேரத்தில் அந்த வங்கி என்ன செய்கிறது, ஏதோ ஒரு பொருளை அவங்க வாங்கி வச்சு, கடையில் எப்படி ஒரு பெரிய ஸ்டோரில் வந்து எல்லா பொருளையும் வாங்கி வச்சு விற்பனை பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒரு வங்கி என்ன செய்கிறது, அது பொருளை வாங்கி வைத்து கொண்டு அதை வந்து வியாபாரம் பண்ணுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அது வங்கியுடைய பேரில் தான் இருக்குது, டாக்குமெண்ட்லாம் வங்கியுடைய பேரில் தான் இருக்குது, அவங்க அந்த பொருளை விற்பனை செய்யலாம் வைத்துக் கொள்ளுங்கள். அதை போய் நம்ம பேரம் பேசி வாங்குறோம்னு சொன்னோம்னா அது என்ன கிடையாது, மார்க்க அடிப்படையில் வந்து தடுக்கப்பட்டது கிடையாது. பொதுவாக இஸ்லாம் என்பது வந்து கடனை என்பது ஒருவருக்கு செய்யக்கூடிய உதவியாகத்தான் இஸ்லாம் என்ன செய்கிறது, கடனை பார்க்கிறது. அந்த கடன் மூலமாக நாம கொடுத்த காசை தவிர எந்த பலனையும் என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. அப்போ நமக்கு கூலி எங்க கிடைக்கும், அல்லாஹ்ட்ட தான் கிடைக்கும். இஸ்லாம் என்பது கடன் என்பது அடுத்தவர் செய்யக்கூடிய உதவியாகத்தான் பார்க்குது. தர்மம் என்பது நாம் அடுத்தவருக்கு காசு அப்படியே கொடுத்துருவோம், அல்லாஹ்ட்ட கூலி எதிர்பார்ப்போம். கடன் என்பது நாம் காசை கொடுத்து விட்டு அதை வைத்து அவர் பலன் பெறுவார், குறிப்பிட்ட காலம் கழித்து என்ன செய்வார், அந்த காசை நமக்கு தந்துடுவார். இப்போ நம்ம கடனாக கொடுத்தோம் பாருங்க, அந்த நம்முடைய காசு இன்னொருவரிடம் கடனாக இருக்கும்போது நமக்கு அந்த காசை வைத்து நாம் அடையக்கூடிய நன்மை நமக்கு இருக்காது. நாம் எந்த அடிப்படையில் கொடுக்குறோம், ஒரு ஆளுக்கு கடனாக கொடுக்கும்போது அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், நன்மையை தருவான். அப்போ கடன் என்பது இறைவனுடைய திருமுகத்தை எதிர்பார்த்து இறைவனுடைய நன்மை எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்போ நம்ம கடனாக கொடுத்து விட்டு அதில் நம்ம லாபம் சம்பாதிக்க நினைத்தோம் என்று சொன்னால் அது என்ன செஞ்சிடும், வட்டியாக ஆகிவிடும். கடனில் இருந்து லாபம் சம்பாதிப்பது எனது வட்டி ஆகிடும். அப்போ இந்த இஸ்லாமிய வங்கி என்பது அவங்கள்ட்ட போய் கார் வாங்குதல் என்பது இப்படித்தான் என்ன செய்திருக்குது. வேற எந்த பொருள் வாங்கினாலும் இந்த மெத்தடில் இருக்கும் என்று சொன்னால் அது வட்டியாகத்தான் ஆகும். வங்கி நமக்கு என்ன செய்யறாங்க, வட்டியை வந்து பொருளாக தந்து விட்டு அந்த வட்டி தொகையை என்ன செய்யறாங்க, பணமாக பெறுகிறார்கள். நாம் வட்டி கெடுக்கக்கூடிய சூழலாக ஆகும். அதனால் அது வியாபாரமாக என்ன செய்யாது, ஆகாது. சொந்தமாக்கப்படாத பொருள் என்ன செய்யக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது. அதனால இந்த மாதிரி எந்த வங்கியெல்லாம் இஸ்லாமிய வங்கி என்ற பெயரில் இயங்குதோ அங்கே போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, கார் வாங்குவது அது ஆதாரங்கள் அடிப்படையில் தடுக்கப்பட்ட ஒரு காரியமாகத்தான் என்ன செய்கிறது இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த நிகழ்ச்சியில் வந்து நாம்
பல்வேறு கேள்விகள் வந்திருக்குது. இது 1.5 மணி நேரம் நிகழ்ச்சி தான். இதோடு இன்னும் ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படவில்லை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சி நாம் என்ன செய்வோம், அந்த கேள்விகளுக்குரிய பதிலையும் பார்ப்போம். நாம் சத்திய மார்க்கத்தை பின்பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிரல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.